ஒழிக்குது. வீட்டுக்கொரு வீரன் வந்தால் விடுதலையும் நாளை வரும், வீதியிலே சுத்தி திரிந்தால் வீணாக சாவு வரும், பண்டார வன்னியனின் வாரிசல்லவா பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா, ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி, அப்பன் ஆத்தா பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி, எங்கள் அப்பா கண்ணெதிரே எதிரி இங்கு வரலாமா அப்படின்னு ஒரு குட்டி கண்ணன் ஒரு சின்ன பையன் பாடின அவன் குரல்ல அந்த தேசம் முழுமைக்கு அந்த பாட்டு ஒழிச்சிட்டு இருக்குது. அப்ப இதுல இருந்து என்னன்னா, கடைசி மன்னன் எல்லாளன்ங்கிறனாலதான் அனுராகபுரத்தை அடிக்கும்போது கூட அண்ணன் வந்து எல்லாளன் நடவடிக்கைன்னு அதுக்கு பேர் வச்சார். எல்லாருக்கும் தெரியும் அது அந்த மக்களின் பூர்வீக மண்ணு. ஆனா மறைக்கும் போது ஏதாவது ஒன்ன சொல்லி அதை மூடணுமேங்கும் போது பொழைக்க போன இடத்துல நாடு வைக்கிறேன். இந்த அளவுக்கு தான் தமிழனுடைய புரிதல் இருக்குது. இங்க ஆன்மீகவாதிகள் ரொம்பவும் நம்பக்கூடிய ராமாயணத்தின் கதைகள் பார்த்தாலும் நீங்க லங்கேஸ்வரன் வந்து சொன்னது அங்கதான். ஆமா, லங்கேஸ்வரன் இல்லை என்றால் ராமாயணமே இல்லை. சரி, இது இங்க வேறு ரெண்டு விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்க பிரபாகரன் பார்த்திருக்கீங்க. ராஜீவுக்கு முன் ராஜீவுக்கு பின்னெல்லாம் பிரித்து பேசப்படுகிறது. இந்த சம்பவங்கள் குறித்து தான் நீங்க பேசணுதுண்டா? நான் அந்த இதுக்குள்ள வரல. ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த தேசத்தின் பெருந்தலைவர்களுக்கும் இந்த நல்ல கற்றறிந்த சான்றோர்களுக்கும் மனிதநேய ஆர்வலர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்றது, இந்த மண்ணில் நடந்த ஒரு மரணம் வந்து இவ்வளவு காலம் விவாதிக்கப்படுது. அது சரியானது, அது வந்து மிகப்பெரிய பிழை. அதுக்கு வந்து எல்லாருமே நம்ம அழுதோம், எல்லாருமே வருத்தப்படுறோம். ஆனால் அந்த மண்ணில் இந்திய அமைதிப்படை போய் குறைஞ்சது நான் சொல்றது மிக குறைஞ்சு 12,000 தமிழர்களை அழிச்சு ஒழிச்சிருக்குது. பல்லாயிரக்கணக்கான என் இன பெண்களை பாலியல் வல்லுறவு கொண்டு அழிச்சிருக்குது. தாய் தந்தையருக்கு முன்பே அவர்களை கையங்காலையும் கட்டி போட்டு அவர்கள் கண் முன்னே அவ்வளவு தூரம் அந்த மக்கள் மீது வன்மத்தை காட்ட இந்திய அமைதிப்படைக்கு என்ன வந்தது, இந்திய படைக்கு என்ன வந்ததுங்கிறத நம்ம கேட்கிறது. அந்த மண்ணில் நின்ற 3 ஆண்டுகளில் ஒரு அமைதிப்படைனா 2 பேருக்கு பிரச்சனை, நீ 2 பேருக்கு நீ வா, என்ன பிரச்சனைன்னு ஒரு தீர்வு நடத்தி கொண்டு சிங்களன் மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தா? சிங்கள நாட்டினுடைய அமைச்சர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அதிகாரிகளா பாதுகாப்பு பணியில இந்திய ராணுவம் நின்றதா இல்லையா? சேவர்த்தனை சொன்னானா இல்லையா? பாரு, நம்ம பசங்கள்லாம் கால்பந்து ஆடிட்டு இருக்கிறானுவ, நமக்காக இந்திய ராணுவம் புலிகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? எவ்வளவு பெரிய அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் செஞ்சுட்டு திரும்பிச்சு. அன்னைக்கு முதல்வராக இருந்த தலைவர் அவர்கள் வந்து, நான் வந்து வரவேற்கவே போக மாட்டேங்க, அவ்வளவு கொடுமையை நிகழ்த்தி இருக்கிறத வந்து வரலாறு ஒத்துக்கிறது. அவரே அவ்வளவு ஆள் மனதுக்குள் வேதனை இருந்தால் இந்திய தேசிய ராணுவத்தையும் நான் வரவேற்க போல என் இனத்தை ஒழிச்சு வருதுன்றது. அப்ப அந்த மரணத்தையும் நீங்க பேசணும், அந்த பிழையும் நீங்க பேசணும். மொத்தமாவே இதை மூடிட்டு இதையே எடுத்து பேசிட்டு நாங்க எவ்வளவு செஞ்சோம்னு நம்ம சொல்றது அது சரியா இல்லை. அதனால அந்த விஷயத்தையே விட்டுட்டு வரலாறு எவ்வளவு பெரிய காயத்தையும் ஆற்றும், அதை விட்டுட்டு, ஏன்னா நீங்க இன்னைக்கு காந்தியின் மரணத்தையோ இந்த தேசத்தின் பெரும் தலைவியாக இருந்த இந்திரா காந்தியின் மரணத்தையோ விவாதிக்க தயாரா இல்லை. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒட்டி இருக்கிற ஒரு சுவரொட்டிலையாவது இந்திரா காந்தி அம்மையார் படம் இருக்குன்னு சொல்லுங்க, அந்த சுவரொட்டிக்கு முன்பு தீ குளிக்கிறேன். இப்ப இறங்கி 2 பேரும் போவோம். இல்ல, நீங்களே உங்க தலைவியை மறந்துட்டீங்க, அவரை பத்தி பேசுறதே இல்லை நீங்க. ஆனா நீங்க இந்திரா காந்தி அம்மையாரை கொன்னவர்களை வந்து சீக்கிய மண்ணில வந்து தியாகி என்று விழா எடுக்கும் போது நீங்க கண்டிச்சிருந்தா, என்ன எங்க தலைவியை கொண்டதும் எப்படி உங்களுக்கு தியாகி ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டதுண்டா? நீங்க கேட்கறது இல்லை. ஆனா இதெல்லாம் நான் பேசினா இறையாண்மைக்கு எதிராக பேசுறேன், இந்த தேசத்துக்கு எதிரானவன் அப்படின்னு நீங்க இது பண்றீங்க. அப்ப அது என்ன ஆயிருதுன்னா, அதுக்கு கோவம் 2 விதமான கோவம் வரணும். ஒண்ணு வந்து இலங்கையில இருக்க தமிழ் அவசப்படுறது ஒண்ணு, இங்க ஒரு காலத்துல நம்ம வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. ஆமா, இப்போ அந்த வடக்குக்கு நம்ம வால் பிடிக்கிறதுனால வந்து இங்க இருக்கிற தவறை தானே முதல்ல நம்ம கண்டிக்கணும் இல்லையா? அது கண்டிக்கவே இல்லை. இப்ப நீங்க ஐயா, நீங்க எனக்கு இருக்கிற வருத்தத்தை நான் சொல்றேன். நான் கடலுக்கு அந்த பக்கம் செத்து விழுகிற என் சாதிசனத்தை நீங்க கண்டுக்கிறதுங்கிறது 2ஆம் பட்சம். கடலுக்கு இந்த பக்கம் வாழ்ற மண்டப ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து மீன் பிடிக்க போன மீனவன், கன்னியாகுமரி போயிருந்த மீனவன் குறைந்த அளவில் 410 மீனவனுக்கு குறையாது கொல்லப்பட்டிருக்கிறான். இப்ப பாகிஸ்தான்ல இருந்து ஒரு தீவிரவாதி ஊடுருவி அடிக்கும் போது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் நம்ம அறிவிக்கிறோம், அவனோட போர் தொடுக்கிறோம். தனுஷ்கோடி வரை திரட்டி வந்து சுட்டுருக்கிறான். இதையே எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என் தேசம் அறிவிக்கல? 410 மீனவனை கடல் எல்லையில சுட்டு வீழ்த்தது தவறு என்று ஒரு வருத்த செய்தி.
அது கடுமையானதன் என்று ஒரு கண்டனம் இதுவரை இந்த தேசத்தின் தலைமையோ அது யாருமே அறிவிக்கலையே. அப்படின்னா அது எந்த கணக்குல நாங்க சேர்த்துக்கிறது? அவன் சுடுற துப்பாக்கியும் தோட்டாவும் நீங்க கொடுத்து அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு வருத்தம் வருமா வராது? அதாவது இப்போ சமீப காலமாக எழுந்திருக்கிற இந்த கோபங்களும் 5 ஆண்டுகளுக்கு முன்பே எழுந்திருக்கணும். அதாவது என் இன பெண்களை அவமானப்படுத்தி என் தமிழனை கொண்டு குடித்து IPTF-ஐ வரவேற்க செல்ல மாட்டேன் என்று சொன்ன முதல்வர் 5 ஆண்டுகளாக மத்திய அரசு கூட்டணி இருக்காரு. இதுக்கு ஏன் அப்பவே அந்த ஆட்சி ஆரம்பிக்கும் போதே 2004ல இருந்து ஏன் இந்த தமிழ் ஆர்வலர்களோ இந்த தமிழ் பேரவைகள் ஏன் பிரஷர் ஜாஸ்தி செய்யல? அது இப்ப இன்னைக்கு புலம்பெயர்ந்த நம் உறவுகள் வந்து உலகெங்கும் எழுந்து நின்று இன்னைக்கு தெருவுல நின்று கொட்டுற பணியில கொளுத்துற வெயில பட்டினி நடந்து போராடுறத 5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கணும். நான் கனடால பேசும்போது கூட இதுதான் சொன்னேன், நீங்க வந்து இந்த போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு. இன்னைக்கு செய்யறத நம்ம செஞ்சிருந்தா அன்னைக்கு இவ்வளவு பேரழிவை நம்ம இன்னும் சந்திச்சிருக்காது. இப்ப இந்த 6 மாசமா தானே இந்த பேரழிவை அவன் நிகழ்த்துறான். தமிழர் பார்வை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு தொடரும்.